நம்ம சின்ன வயசுல ஒரு வாட்டியாச்சும் ஸ்கூல்ல புக்கு கிறுக்கி மாட்டிருப்போம். மாட்டிருந்த மட்டும் இல்லாம வீட்டுல வந்து அடி வாங்கியிருப்போம். இந்த பையன் வாழ்க்கையில இதே விஷயம் தான் நடக்குது. ஆனா இவங்க அம்மா அப்பா அவனை அடிக்கல, அதுக்கு பதிலா மோட்டிவேட் பண்றாங்க. முழு கதையை சொல்றேன், அருமைக்கு சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பையன் பேரு ஜோ வெல்ஸ். இங்கிலாந்துல 2009 பிறந்த இந்த பையன் ஒரு நேரம் கிளாஸ்ல உட்காந்து இருக்கும்போது டீச்சர் பாடம் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு நேரத்துல பையன் கிளாஸை கவனிக்காம உட்காந்து புக்கை கிறுக்கிட்டு இருந்திருக்கான். இதை கவனிச்ச அவங்க டீச்சர் வந்து பையனை வார்னிங் பண்ணி போயிருக்காங்க. பட் பையன் அதை கேட்கல, டெய்லி உட்காந்து புக்கை கிறுக்கிட்டே இருந்திருக்கான். இதை பார்த்து டென்ஷனான அந்த டீச்சர் அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வழக்கமா நம்ம ஸ்கூல்ல இந்த மாதிரி தப்பு பண்ணா நமக்கு என்ன ஆகும்? ஆனா இந்த பையனுக்கு நடந்துட்டே வேற. அவங்க அம்மா அப்பா அவனை பனிஷ் பண்ணல, அதுக்கு பதிலா ஸ்கூல் முடிஞ்சோன்னு ஒரு ஆர்ட்ஸ் கிளாஸ் சேர்த்து விடுறாங்க. அங்க போன இந்த பையனோட ஆர்ட்ஸ் திறமையை காட்டுறான். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன ஆர்ட்ஸ் டீச்சர் வந்துட்டு இவனோட திறமையை வந்துட்டு சோசியல் மீடியால போட்டு விடுறாரு. சோசியல் மீடியால இந்த ஆர்ட்ஸை பார்த்து ஒரு ஃபேமஸ் ரெஸ்டாரண்ட் இந்த பையனை கான்டாக்ட் பண்றாங்க. எதுக்குன்னா அவங்க ரெஸ்டாரண்ட்ல காலி ஸ்டவ்ல வந்துட்டு டிராயிங் பண்ணணும்னு சொல்லி. இந்த விஷயத்தை பார்த்து மோட்டிவேட் ஆன அந்த பையன் போன 12 மணி நேரத்திலேயே ஃபுல் செவரை டிராவிங்ஸால நிரப்புறான். இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியால கண்ணா பின்னு வைரல் ஆக இந்த பையனுக்கு டூடல் பாய்னு சொல்லி செல்லமா ஒரு பேர் கொடுக்குறாங்க. இந்த பையனோட வளர்ச்சி இதோட முடிஞ்சு போல. இதுக்கு அடுத்த பெரிய பெரிய கம்பெனியான நைக்கு, பிக்சர்லாம் வந்துட்டு இந்த பையனோட கலை வர்ணத்தை பார்க்கணும்னு சொல்லி வராங்க. இதோட முடிஞ்சு போல இந்த பையனோட திறமையை ஸ்டோரி புக்ல கூட காட்டியிருக்கான். அதுவும் இந்த பையனோட கெரியரோட ஹைலைட் பிரிட்டிஷ் நாட்டோட ராயல் ஃபேமிலிக்கே டிராயிங் பண்ணி கொடுத்துருக்கான். இந்த பையன் என்னடா ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் இவனோட கலை வர்ணத்தை வாங்குறதுக்கு ஒன்லைன்ல ஒரு கூட்டமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைங்களும் இதே மாதிரி கிரிக்கெட் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை அடிக்காம நல்ல ஆர்ட்ஸ் சேர்த்து விடுங்க. அவங்களோட திறமையாச்சும் வளரும். எனக்கு தெரியும்ண்ணா, சின்ன வயசுல இருந்தே வெள்ளை பேப்பர் பார்க்கும்போதெல்லாம் கை பரப்பறாங்க, அப்படியே கற்பனை ஊத்தா வரும். இனிமே யாராலும் என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இனி ஓய மாட்டான் அந்த ஓவியம் சீனும். தமிழ்நாட்டுல ஒரு பிரளயமே நடக்க போகுது. இதோட உங்க நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறேன். பாய்.